Thorndike, Connectionism, Law of Effect in Motivation and Learning in Psychology, Unit 4, TET syllabusல MCQ பார்க்கலாமா? Who proposed the law of effect? Thorndike. ஸோ தாண்டியாக்கோட முழு நேம் என்னன்னா எட்வர்ட் எல் தாண்டியாக். இவர் தான் லா ஆஃப் எஃபெக்டை கொடுத்தார். ஸோ லா ஆஃப் எஃபெக்ட்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ். ஸோ தாண்டியாக் வந்து லா ஆஃப் எஃபெக்டை கொடுத்தவர். ஸோ லா ஆஃப் எஃபெக்ட்ன்ற ஒரு லாவை ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? தாண்டியாக். அவரோட முழு பேர் என்ன? எட்வர்ட் எல் தாண்டியாக். இவர் லா ஆஃப் எஃபெக்டை ப்ரப்போஸ் பண்ணார். அவரோட பிரின்சிபல் என்ன? பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் based on rewards and consequences. The law of effect states that behavior followed by satisfying the consequence are more likely to be repeated. So law of effect என்ன சொல்லுது? ஒரு பிஹேவியர் வந்து சாட்டிஸ்ஃபைங் கான்செப்டை ஃபாலோ பண்ணுது அண்ட் மோர் லைக்லி டு பி ரிப்பீட்டட். அதாவது Thorndike emphasized that reinforced behavior or strengthened whereas the behavior with unpleasant அப்படின்னு சொல்கிறாங்க. So law of effect states that behavior followed by satisfying the consequence are more likely to be repeated. So behavior வந்து satisfied consequence ஃபாலோ பண்ணுதான், அதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாரு. Thorndike experiments were mainly conducted on. ஸோ தாண்டியாக் இப்போ வந்து பாவ்லோ எதை வச்சு பண்ணார்? டாக். அப்போ தாண்டியாக் எதை வச்சு பண்ணியிருப்பார்? கேட்டை வச்சு பண்ணியிருப்பார். ஸோ தாண்டியாக் வந்து எதை வச்சு பண்ணாராம்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இதை மெயினாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதில் பண்ணார் அவர்? கேட்டு. ஸோ அந்த கேட்டுக்கு அவர் யூஸ் பண்ணுறது என்னது? பசில் பாக்ஸஸ். ஸோ அந்த பசில் பாக்ஸஸில் அவர் என்ன ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கை கற்றுக்கிட்டார். ஸோ தாண்டியாக் எதை யூஸ் பண்ணுறாரு? கேட்டு அண்ட் அது பசில் பாக்ஸை வச்சு பண்ணார். ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கை பற்றி கற்றுக்கிட்டார். தாண்டியாக் பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த கேட் லேர்ன்டு டு. ஸோ இப்போ தாண்டியாக் பசில் பாக்ஸை வச்சு கேட் என்ன கற்றுக்கிச்சான்? எஸ்கேப் பை ரேண்டம் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எஸ்கேப் பண்ண கற்றுக்கிச்சான். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் மூலமாக ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக அது என்ன கற்றுக்குச்சு? கேட்டு பசில் பாக்ஸில் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எஸ்கேப் பை ரேண்டம் ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக எஸ்கேப் ஆகிறதுக்கு கற்றுக்குச்சு. The law of readiness implies learning is effective when the learner is physically and mentally prepared. ஸோ லேர்னிங் வந்து எப்போ எஃபெக்டிவ் ஆகுதான்? ஒரு லேர்னர் ஃபிசிக்கலும் மென்டலியும் அது படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது தான், அதுதான் ரெடினஸ். ஓகே. Trial and error learning is a key feature of Thorndike connectionism. So trial and error தான், learning தான் key feature. யாரோடு தான்? Thorndike connectionism. Okay. Which of the following is an educational implication of law of effect? Positive reinforcement strengthens the desired behavior. So law of effect ஓட education implication என்னன்னு பார்த்தீங்கன்னா positive reinforcement strengthens the desired behavior. ஒரு டீச்சர் வந்து reinforce good behavior can reinforce the good behavior and அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட குட் பிஹேவியரை காட்டி அவன் செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை மாற்றி அதுக்கு ரிவார்டாக கொடுக்கறது தான். இதுதான் தாண்டியாக் பிரின்சிபல். ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் strengthens the desired behavior. A behavior followed by unpleasant consequence will decrease in frequency. ஒரு பிஹேவியர் வந்து அன்பிளசன்ட் கான்சிக்வன்சஸ்க்கு ஃபாலோ பண்ணுதுன்னா அது என்னது? டிக்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி. அப்போ தாண்டியாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அன்பிளசன்ட் கான்சிக்வன்ஸ் வந்ததுன்னா அது அவனோட பிஹேவியரை வீக்கன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. The law of exercise suggests practice strengthen the connection between the stimulus and response. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும்?
ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா. ஸோ ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்தன் ஆகுது. இப்போ நம்ம கூட எக்ஸசைஸ் பண்ணால் மசில் ஸ்ட்ரென்த் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எதை கனெக்ஷன் பண்ணுது, ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. தாண்டியாக் believed learning is gradual through accumulation of connections. ஸோ தாண்டியாக் என்ன பண்ணாரு, கனெக்ஷன் தானே பண்ணாரு, ட்ரையல் அண்ட் எரர்ன்றதுக்கு கேட்டுக்கு கனெக்ட் பண்ணார் இல்லையா. அப்போ கிராஜுவல் த்ரூ அக்குமுலேஷன் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஸோ நிறைய கனெக்ஷனை வச்சு தான் கற்றுக்க முடியும், அது ஸ்லோ கிராஜுவல் ப்ராசஸ் என்ற மாதிரி சொன்னார். A teacher giving stickers to the students for correct answers illustrates law of effect. இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துன்னு இருக்காங்க, அந்த கரெக்ட் ஆன்சர் இப்போ ஸ்டிக்கரை காட்டி அந்த ஆன்சரை வர வைக்கிறாங்க ஒரு டீச்சர். அப்போ அது என்னது, லா ஆஃப் எஃபெக்ட். அக்கார்டிங் டு தாண்டியாக் பனிஷ்மெண்ட் வந்து ஒரு மினிமலாக இருக்கணும், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். ஸோ மினிமல் ஆர் அவாய்டட் ஆஸ் இட் வீக்கன்ஸ் த பிஹேவியர். ஸோ மினிமலாக இருக்கணும், அவாய்டடாக இருக்கணும், ஏன்னா அது பிஹேவியரை ஆஸ் இட் வீக்கன்ஸ் த பிஹேவியர். ஸோ மினிமலாக இருக்கிறது தான் நல்லது, மினிமம் இல்லை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து எது வீக்கன் ஆகிடுது, அவனோட பிஹேவியர் வீக்கன் ஆகுதான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த தாண்டியாக் வியூ ஆஃப் லேர்னிங்? Learning occurs by trial and error and strengthening the connections. So best describes தாண்டியாக் வியூ வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து எதன் மூலமாக நடத்துக்குதா, ட்ரையல் அண்ட் எரர். ஸோ அந்த ட்ரையல் அண்ட் எரர் எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, கனெக்ஷன்ஸ். அந்த ட்ரையல் அண்ட் எரர் வந்து கனெக்டிங் தானே, ஸ்ட்ரென்தனிங் த கனெக்ஷன்ஸ். இன் எ கிளாஸ் ரூம் த லா ஆஃப் எக்ஸசைஸ் implies எக்ஸசைஸ் என்ன எல்லாம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரில் என்ஹான்ஸ் த லேர்னிங் retention. So practice and drill வந்து enhances the learning retention. Which principle explains why repeat practice to math problems improves performance with the law of exercise? So repeated practice பண்ணாதே நம்ம maths problem நல்லா போட முடியும். அப்போ law of exercise தாங்க correct. Thandiak theory emphasizes learning through association between the behavior and consequence. அவர் என்ன சொன்னார், கனெக்ஷன் தானே. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அசோசியேஷன் பிட்வீன் த பிஹேவியர் அண்ட் கனெக்ஷன். லேர்னிங் வந்து நம்ம அசோசியேட் பண்ணி பிஹேவியர் அண்ட் கான்சிக்வன்ஸோடு சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொன்னார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் தாண்டியாக் லா ஆஃப் எஃபெக்ட்? லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ இன்சைட். அதாவது லேர்னிங் வந்து ஒரு கிராஜுவல் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்போ இன்சைட், ஸோ அது கரெக்டு கிடையாது, நாட் த்ரூ. ஏன்னா இன்சைட்குள்ளே அவனுக்கு வரல, வெளியில் ட்ரையல் அண்ட் எரர் வந்து, அதாவது தப்பு செஞ்ச பிறகு, அதாவது ட்ரையல் பண்ணுறான், ட்ரையலில் தப்பு வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறான், அப்போ அது வெளியில் இருந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எ சைல்டு லேர்னிங் டு டை ஷூ லேசஸ் ஆஃப்டர் ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் demonstrate trial and error learning. Which factor enhances the law of readiness? Law of readiness பார்த்தீங்கன்னா hunger or motivation. So effective and the students are motivated, ready to learn. Thandiak connectionism contributes to modern education mainly through reinforcement strategies and practice-based teaching. So reinforcement strategies and practice-based teaching, அதாவது ரிவார்ட்ஸு, ஃபீட்பேக்கு, ப்ராக்டிஸு, இது எல்லாமே எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, லேர்னிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.